மசோதாக்களுக்கு பதிலளிக்காம கிடப்பில் போட ஆளுநர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிச்சிருக்கு. ஏன் இந்த தீர்ப்பு? இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல மசோதாக்கள் மீது தமிழக ஆளுநர் குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ள உரிய முடிவு எடுக்க மாட்டாருன்னு தமிழக அரசு தொடங்கின வழக்குல கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளிச்சிருந்துச்சு. அந்த தீர்ப்புல ஆளுநர் காலம் தாழ்த்தினது சட்டவிரோதமானதுன்னும் அவர் தாமதப்படுத்தின மசோதாக்கள் முன்தேதியிட்டு நிறைவேறியதா கருதப்படும்னு அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற பிரிவு 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியிருந்துச்சு. கூடவே அந்த தீர்ப்புல மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒட்டுமொத்தமா 3 மாதங்களுக்குள்ள முடிவெடுக்க வேண்டும்ன்ற காலக்கெடுவையும் விதிச்சிருந்துச்சு. இந்த 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கியிருக்கிற தீர்ப்புல தெளிவுரை கோரும் வகையில 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதை வழக்கா விசாரணை செய்ய அனுமதிச்ச தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆகஸ்ட் 19 தொடங்கி 10 நாட்களுக்கு விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணைக்கான தீர்ப்பாதான் அரசியல் சாசன அமர்வின் நீதிபதிகள் அனைவரும் ஒருமனதா தீர்ப்பு வழங்குறதா BR கவாய் தெரிவிச்சிருந்தாரு. அந்த தீர்ப்புல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மாநில சட்டப்பேரவைகளை நிறைவேற்றி அனுப்பப்படுற மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமலோ எந்த பதிலும் அளிக்காமலோ ஆளுநர்களால கிடப்பில போட முடியாதுன்னும், காலவரமின்றி மசோதாக்கள் மீது முடிவெடுக்காம கிடப்பில போட்டு வைக்க ஆளுநர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னும் மத்திய அரசு குறிப்பிட்டதை போல ஆளுநர்களுக்கு 4வது தெரிவு கிடையாது, 3 தெரிவுகள் மட்டும்தான் இருக்குன்னு தீர்ப்பளிச்சிருக்கு. அந்த 3 தெரிவுகள் என்னென்ன அப்படின்னா, மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புற மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குதல், நிராகரித்தல் மற்றும் விளக்கத்துடன் சட்டப்பேரவைக்கு அனுப்புதல் அல்லது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் ஆகிய 3 விருப்பங்கள்ல ஏதாச்சும் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் ஆளுநருக்கு விருப்புரிமை இருக்குன்னு மசோதாவை நிறுத்தி வைக்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு தீர்ப்பளிச்சிருக்கு. கூடவே ஒரு மாநிலத்துக்கு 2 அதிகார அமைப்புகள் இருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையும் தான் மாநிலத்தை இயக்கும் முதன்மையான அதிகார அமைப்பா இருக்க முடியும்னு, ஆளுநர்கள் மாநில அரசுக்கு இடையூறு விளைவிக்கும் நடைமுறைகளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு, ஒரு மசோதா சட்டமா மாறும்போது மட்டும்தான் நீதித்துறை மறு ஆய்வு செய்ய முடியும்னு தீர்ப்பளிச்சிருக்கு. அதே மாதிரி ஆளுநர்களுக்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு மகத்தான அதிகாரத்தை வழங்கும் பிரிவு 142 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பு அரசியல் சாசன அமர்வுக்கு எதிரானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் சாசன அமர்வுக்கு தலைமை வகிக்கிற தலைமை நீதிபதி BR கவாயோட பதவி காலம் 23ஆம் தேதியோட நிறைவடையுது. ஆனா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நவம்பர் 21ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை தான் அவரோட பணியின் கடைசி நாள். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா காலக்கெடு விவகாரத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.